திருவாரூரில் இருக்குது வாஞ்சிபுரம் வாஞ்சிநாதர். ஸ்ரீ வாஞ்சிநாதர் பார்த்திங்கன்னா கங்காதேவி சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்களாம். எல்லாரும் கங்கையில் வந்து பாவத்தை போக்குறாங்க, அந்த பாவம்லாம் எனக்கு சேர்ந்துருதே, நான் எங்கே போய் என் பாவத்தை கழுவ அப்படின்னு சிவன்கிட்ட முறையிடுறாங்களாம். அப்போது சிவன் சொல்கிறாராம், நீ வாஞ்சிபுரம் போ, அங்கே போய் நீ இருந்தியானா உன் பாவங்கள்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது அவங்க 1000 நாழிகை இருக்கு இல்லையா, அந்த 1000 நாழிகையில் 999 நாழிகை இந்த வாஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்களாம் கங்காதேவி. அந்த மாதிரி யமதர்மன் வந்து தனி சன்னதி இருக்குது. எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு அப்புறம் மூலவரை போவோம். ஆனால் இங்கே அந்த கோபுரத்தை தாண்டி உள்கட்டு போன உடனே பார்த்திங்கன்னா யமனுக்கு தனியாக சன்னதி இருக்குது இடதுபுறத்தில். அது அப்படியே வலதுபுறம் போய் சுற்றிக்கிட்டு வாங்க அந்த சன்னதிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. யமதர்மனும் சித்திரகுப்தனும் இருக்காங்க அங்கே. அவருக்கு தனியாக அவர் முதல்ல அவரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறமா தான் மூலவர் கும்பிட போகிறோம். அம்மனும் சிவனையும் கும்பிட முடியுது, வாஞ்சிநாதரையும் கும்பிட முடியுது. அப்போது இந்த யமனை முதல்ல கும்பிடுறதுனால நம்மளுக்கு இந்த யம பயம் போகுமா, அடுத்த பிறவி இருக்காதாம். ஏதாவது புண்ணியம் செஞ்சுருந்தா மட்டும்தான் இந்த தலத்துக்கே போக முடியுமா, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது கங்காதேவி புனிதமான இடம் இது. கங்காதேவி அந்த 999 நாழிகையும் இங்கே தான் இருக்காங்களாம். காசியை விட இங்கே பெருமை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 6 தலங்களுக்கு காசி மாதிரி இருக்குது பெருமை. அதில் இதுவும் ஒரு தலம். இங்கே போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா மறுபிறவி இல்லாமல் இந்த பிறவிலையும் கடைசி காலத்தை, அதாவது முதுமை காலம் சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் முதுமை காலம் நல்லபடியாக சாந்தமாக அமைதியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த யம பயம் இல்லாமல் நம்ம அடுத்தது வாழ்க்கையை முதுமையில் நடத்துறதுக்கு இது முக்கியமான தலம். கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதுதான் புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த திருத்தலத்துக்கு போக முடியுமா. ட்ரை பண்ணுங்கள், வேண்டிக்கோங்க, சிவனை வேண்டிக்கோங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அந்த தலத்துக்கு நான் போகணும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் திருமியச்சூர் வந்து போகிறது தான் பிளானு. திடீர்னு இந்த வாஞ்சிபுரம் போய் இந்த வாஞ்சிநாதரை